ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை குறித்து பார்ப்போம். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற போது சில வேளைகளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நினைவுக்கு இல்லாமல் இருக்கும். ஆதியில் நல்லா ஜெபிச்சிருப்போம், ஆனால் இப்போல்லாம் ஜெபிக்க முடியலை. என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுவோம் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்போம், ஆனால் அந்த வார்த்தையின்படி வாழ எங்களால் முடியலை. ஏன்னா இப்போ நாங்கள் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசிச்சிருப்போம், அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி நடப்போம்னு சொல்லி தீர்மானித்திருப்போம், ஆனால் முடியலை. ஒரு நல்ல பாசிட்டிவாக இருப்போம்னு நம்ம நினைப்போம், ஆனால் இருக்க முடியலை. மற்றவர்களோட அன்பாய் பழகணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் செய்ய முடியலை அதை. ஏனென்றால் காரணம், ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லுகிறது என்னென்னா, யோவான் 14:26 ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுது, என் நாமத்தில் பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு ஒன்று சொல்லுது. இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க முடியலை, ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்ற முடியலைன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை இந்த யோவான் 14:26 நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார்னு. எங்களுக்கு நினைவில்லாததுக்கு, எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு பின்பற்றி நடக்க முடியாததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் பெற்றுக்கொண்டோமானால் நாங்கள் எல்லாத்திலையும் போதிக்கப்பட்டிருப்போம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாகவும் இருப்போம். நான் உங்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையிலே போதிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்று, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எல்லாருக்கும் அவர்களுக்கு போதித்து, ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து, அந்த வார்த்தையை நினைவுபடுத்தி தன்னுடைய வாழ்க்கையிலே வாழுகிற சக்தியை அவர்களுக்கு கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அவர்களை வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.